நான் ஆர்கி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஆனா டெய்லி வீட்ட கிளீன் பண்ணோம்னா அலுப்பா இருக்கு. அதுக்கு ஒரு ஐடியா சொல்லேன். டெய்லி வீட கிளீன் பண்றியா? எதுக்குடா அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு? ஒரு அழுக்கா இருக்கும்லடா. சுத்தம் தான் சோறு போடும். பா 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 பா. சரி, கண்ணுக்கு தெரியுற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ற. கண்ணுக்கு தெரியாத அழுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? கண்ணுக்கு தெரிஞ்சதே பண்ண முடியாம உட்கார்ந்திருக்கேன். கண்ணுக்கு தெரியாதெல்லாம் பண்ண முடியாதுடா. பண்ண முடியும்டா. அதுக்குத்தான் நான் ஒரு தீர்வு கொண்டு வந்துள்ளேன். கண்ணுக்கு தெரியாத டஸ்ட், டாக்ஸின்ஸ் அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் உள்ளது. என்ன அரிய வகை எந்திரமா? எஸ், அமேசான் காடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட நம்ம பிளான்ஸ் தான்டா. அது அமேசான் கார்ட்ல தான் கொண்டு வருவீங்களோ? அப்படிலாம் இல்ல. நம்ம இந்தியாலயே நெறைய அமேசான் இருக்கு. வெப்சைட்ல கூட வாங்கலாங்க. ஆ, ஏய் வாவ்! வேற லெவலா இருக்கே. எப்புட்றா? அனைவருக்கும் வணக்கம். Welcome to the Akida Show by Craft Studio and this is episode number 9. பச்சை உடுத்திய கூடு. அனைவருக்கும் வணக்கம். சோ நாங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறோம், நீங்க வெறும் பிளான்ஸ் ஒரு டெக்கரேஷனாவோ ஒரு ஓரத்துல இருக்க ஒரு திங்கா வைக்காம அத வச்சு உங்க வெல்பீங் அண்ட் ஹாப்பினஸ் ஆஃப் த ஹோம நீங்க எப்படி பண்றதுன்னு தான் சொல்ல போறோம். சோ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா, மறுபடியும் சென்னையில பொல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ரோட்ல இருந்து வர டஸ்ட் வெஹிக்கிள் எல்லாத்துலயும் இருந்து வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது ஒரே பொல்யூஷன். மாஸ்க் போட்டு கொரோனா இல்லைனாலும் எல்லாரும் சுத்துறோம். அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, மெட்ரோ வேலை அப்படின்னு தாறுமாறா டஸ்ட் அண்ட் டாக்ஸின்ஸ். இதுக்கெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்த தீர்வு தான் இந்த பிளான்ஸ். நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன் என்றால், நீங்க வீட்ல வந்து செடி வச்சீங்கன்னா, அது ஏர் பியூரிஃபையா ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்ல வரேன். ஏர் பியூரிஃபைங் பிளான்ஸ் ஆனா எல்லா பிளான்ட்ஸும் தான வந்து ஏர் பியூரிஃபை பண்ணும். ஐ மீன் லைக் எல்லா பிளான்ட்ஸும் தான ஆக்ஸிஜன் ரிலீஸ் பண்ணும். அப்படி கணக்கு இல்லையாடா? இல்ல. கார்பன் டை ஆக்சைட எடுத்துட்டு ஆக்ஸிஜன் குடுக்குறது வேற. ம். பட் டாக்ஸின்ஸ் அப்சர்வ் பண்றது வேற. ஓ! So some of the air purifying plants are snake plant, ZZ plant. நம்ப துளசி, அரைக்கப்பாம், நீம் அண்ட் அது மட்டும் இல்ல. நீம்லாம் நீங்க வச்சீங்கன்னா, மஸ்கிட்டோஸும் வராம இருக்கும். அதாவது யூசுவலி பிளான்ட்ஸ்ல தண்ணி வைக்கும்போது மஸ்கிட்டோஸ் வர செய்யும். பட் நீம் மாரி சில பிளான்ட்ஸ்னால மஸ்கிட்டோவும் வராம நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீம்ல நெறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல. சில சென்னைக்கான கிளைமேட்டுக்கு நீங்க சில பிளான்ட்ஸ் வச்சீங்கன்னா, சில்லுன்னு இருக்கும் வீட்டுக்குள்ள. அப்படி என்ன பிளான்ட்ஸ்டா அது? அப்ப நான் ஏசி போட வேணாம். அதானே? அதுக்கு நீங்க 1 பிளான்ட், 2 பிளான்ட் வச்சா போதாதுங்க. நெறைய பிளான்ட் வைக்கணும். உங்க வீட்டோட ஒவ்வொரு கார்னர்லயும் நீங்க பிளான்ட்ஸ் வைக்கலாம். ம். ஒரு டெக்காரா வைக்கலாம். கிச்சன்ல கருவேப்பில வைக்கலாம். பெட்ரூம்ல ஜாஸ்மின் பிளான்ட் வைக்கலாம். டெரஸ் கார்டன்னா ஹிபிஸ்கஸ் இது, அதுன்னு எல்லாமே வைக்கலாம். பெட்ரூம்ல ஜாஸ்மின்லாம் நீங்க ஏன் பெட்ரூம்ல வைக்கணும்னா, ஏன்னா உங்க ஸ்லீப்ப அது செம்மையா இம்ப்ரூவ் பண்ணுமாம்ல. அப்புறம் கிச்சன்ல கருவேப்பிலை ஏன் வைக்கிறோம்? தெரிஞ்சது தான். அப்படியே பறிச்சு போட்டு குழம்புல போட்டு ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். எஸ். இதுக்கு சேர்த்து முகத்துல, மூஞ்சில தேய்க்கிறதுன்னு எக்ஸெட்ரா மட்டும் இல்லாம, உங்க டெரஸ்ல அது வைக்கும்போது அப்படியே பிரீஸ்ல செம்மையா இருக்குங்க. வேற லெவல் ரிலாக்சேஷன் ஃபீலே கிடைக்கும். ம். இந்த ரிலாக்சேஷன் நம்ம வொர்க்லயும் இருக்கணும் அப்டின்னா, நம்ம வொர்க் ஸ்பேஸ்லயும் நம்ம வந்து பிளான்ஸ வச்சா, இட் கிவ்ஸ் அஸ் சோ மச் ஃபோக்கஸ் ஆன் அவர் வொர்க் அண்ட் வி கேன் ஆக்சுவலி பி ப்ரொடக்டிவ். நம்ம கான்சன்ட்ரேஷன் அது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ தேர் ஆர் சோ மெனி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் பிளான்ஸ் ஆர் ஜஸ்ட் லுக்கிங் அட் தெம். எஸ். அதுதாங்க ஒரு செம்மையான சீக்ரெட். வொர்க் ஃப்ரம் ஹோம் நீங்க பண்றீங்கன்னா, உங்களோட பாஸ் வந்து காச்ச மூச்சன்னு கத்தும்போது, பக்கத்துல ஒரு பிளான்ட் எடுத்து பார்த்துட்டு, இதெல்லாம் நமக்கு தேவையான்னு ஃபீல் பண்ணும்போது, அந்த பிளான்ட் உங்கள காம் டவுன் பண்ணுங்க. இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு, நீங்க நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அவர் கத்துறக்கு அவன் மூஞ்சிலயே அந்த பிளான்ட்ட தூக்கி வைக்கணும்டா. அவன் மூஞ்சில வைக்க முடியலன்னா, நீங்க பக்கத்துல டேபிள்ல வச்சாலும் ஒர்க் அவுட் ஆகுங்க. சரி வச்சிரலாம். எங்க முடியுதோ அங்கங்க எல்லாரும் வச்சுருங்க. ஆனா டாஸ் வெயிட். பிளான்ட்ஸ் வச்சா மஸ்கிட்டோ அதிகமா வரும். நீ எல்லா இடத்துலயும் நீம் பிளான்ட்டே வைக்க முடியாது. அப்ப இந்த பிளான்ட்ஸ் எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவ?
அதுக்குன்னே ஸ்பெஷலா பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிலர். சிலர் அதெல்லாம் இல்ல. மஸ்கிட்டோ ம். பிளான்ஸ் வச்சா வரத்தாங்க செய்யும் அப்படின்னும் சொல்றாங்க. சோ, அதுக்கு நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணலாம் அப்டின்னா, வாட்டர் ஸ்டாக்னேஷன் வந்து பிரிவென்ட் பண்ணலாம். சோ, பாட்ஸ்லயே வந்து ப்ராப்பரா ட்ரெயினேஜ் சிஸ்டம் இருக்கிற மாரி. ட்ரெயினேஜ் சிஸ்டம்னா பெரிய ட்ரெயினேஜ் சிஸ்டம்லாம் இல்ல. ப்ராப்பரா வந்து அது ட்ரெயின் ஆகுற மாதிரி, தண்ணி தேங்காத மாதிரி, அந்த மாரியெல்லாம் பாட்ஸ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ம். அண்ட் அந்த பிளான்ட்ஸுக்கும் ப்ராப்பர் கேர் எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க. அண்ட் இப்ப நீங்க மேரிகோல்ட் மாரி பிளான்ட்ஸ் வச்சா இன்செக்ட்ஸ் வராது. அது எனக்கே தெரியும். அந்த மாரி பிளான்ட்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். உன் வீட்ல வச்சு பார்த்துருக்கியா நீ? எங்க வீட்லலாம் நாங்க யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ் அலோவேரா, ஹிபிஸ்கஸ் அந்த மாரி வளர்ப்போங்க. அதுக்குன்னு மத்த பிளான்ட்ஸ் ஏதோ யூஸ்ஃபுல்லா இல்லன்னு சொல்றா. எல்லா பிளான்ட்ஸும் தான் யூஸ்ஃபுல்றா. என்னால முடிஞ்ச 4 பிளான்ட் தாங்க என்னால வளர்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா நானும் கொஞ்சம் கார்டனா வளர்க்க தான் ட்ரை பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எஸ். ட்ரை பண்ணிரலாம். எஸ். ஏன்னா பிளான்ட்ஸ் ஆர் ஆக்சுவலி ஈஸி டூ மெயின்டெயின். ஒரு பிகினரா எனக்கு ஸ்டார்ட்டிங்ல யோசிக்கும்போது பிளான்ட்ஸ்லாம் நம்மளால வளர்க்க முடியுமான்னு சவுண்டட் கொஞ்சம் கஷ்டம். ஆக்சுவலி நீங்க இந்த ஆலோவேராக்குலாம் ஒண்ணுமே தேவையில்ல. நீங்க ஆலோவேரா வெறும் மண்ணுல வச்சா போதும். ரொம்ப தண்ணிலாம் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. சன்லைட் கொஞ்சமா காமிச்சா போதும். உங்க விண்டோ சைடுல வச்சாலே இந்த மோஸ்ட் ஆஃப் த இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து தானா வளர ஆரம்பிச்சிடும். எஸ். இதே அவுட்டோர் பிளான்ட்ஸா இருந்தா, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் லைட் அதிகமா தான் இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு ட்ரிம்மிங், ஃபெர்டிலைசர், ஒரு நேச்சுரல் ஃபெர்டிலைசர் அதெல்லாம் தேவைப்படும். ஸோ, உங்க டைமுக்கு ஏத்த மாதிரி, உங்களுக்கு எப்படி வேணுங்கிற மாதிரி நீங்க இன்டோர் பிளான்ட்ஸா, அவுட்டோர் பிளான்ட்ஸா, இல்ல உங்களுக்கு ஏஸ்தெடிக்காக வேணும்னா ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் வேணுமா? இல்ல மெடிசினல் பர்ப்பஸஸ்க்கு வேணுமா? இல்ல கிச்சன்ல சமைக்க எனக்கு ஃப்ரெஷ்ஷா வேணும்னா, அதுக்கேத்த மாதிரி மின்ட், கொரியாண்டரு, கரி லீவ்ஸு, மணத்தக்காளி இந்த மாரி குட்டி, குட்டி பிளான்ட்ஸ் வச்சுக்கிறீங்களா? இட்ஸ் யுவர் விஷ். இந்த சில பிளான்ட்ஸ்லாம் வந்து இன்டோரும் இல்ல, அவுட்டோரும் இல்ல. பட் தே நீட் சம் டிஃப்யூஸ் சன்லைட். கொஞ்ச நேரத்துக்கு வேணும், வேண்டாம். அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஏத்த மாதிரி சாய்ஸஸ் அண்ட் நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பிளான்ட்ஸ் வச்சுக்கலாம். டேய், நீ ஏதாவது ஒரு பிளான்ட் வளர்த்து பார்த்திருக்கியா? ஐ ரிமெம்பர் என் ஹிபிஸ்கஸ் வீட்ல வளரும்போது, அதுல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ளவர் தான் வரும். ஆனா, அந்த ஒரு ஃப்ளவர ம். பார்க்கும்போது, ஒரு மாரி எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் என் முகத்துல தெரியும். ஆனா, நான் ஒண்ணுக்குமே பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஸ்டில் அந்த டெய்லி போய் அந்த பூ வந்திருக்கான்னு பார்க்குற ஒரு பேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அது வந்து நம்ம எப்படி சொல்றது? ஒரு கேர் குடுத்தா அத நம்ம திருப்பி கிடைக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். தேர் இஸ் ஒன் ஸ்மால் அண்ட் வெரி நைஸ் எமோஷனல் கனெக்ட் தெரியுமா? சோ ட்ரூடா. அதே மாதிரி தான்டா எனக்கும். டெய்லி நான் வந்து எங்க பெரியம்மா கூட போய் வந்து மல்லிப்பூவ வந்து நாங்க எடுக்க போவோம். எது மொட்டா இருக்கு, எது ப்ராப்பரா தலைக்கு வைக்கிற மாரி. சோ ஒவ்வொரு மொட்டும் வந்து ப்ராப்பரா வந்ததுக்கு அப்புறம் அது, ஓ இந்த பிளான்ட் இன்னைக்கு பூத்துருச்சு, இது இன்னைக்கு அப்படின்னு டெய்லி அது ஐ டோன்ட் நோ ஒரு நல்ல ஃபீலிங் தரும் தெரியுமா? எஸ். எனக்கு இந்த மாரி இந்த டெய்லி அவங்கவங்க வீட்ல இருந்து பூ எடுத்து தலையில வச்சுட்டு போவாங்கல்ல. லைக் சம்மந்தி பூலாம் ம். வந்துச்சுன்னா, யூ கேன் ஜஸ்ட் டேக் ஒன் பூ புட் இட் இன் ஹெட் அண்ட் கோ. அதெல்லாம் ம். பார்க்கும்போது, நம்மளும் பிளான்ட் வச்சா நல்லா இருக்குமேன்னு தோணும். சோ அந்த மாரி ம். ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல பிளான்ட்ஸோட கனெக்ட் ஆயிருப்போம். அது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸ ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஹாப்பினஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் இஸ் குவைட் நைஸ். சோ ட்ரூடா. சோ, நம்ம எப்பவுமே வந்து இந்த சின்ன வயசுல படிக்கும்போதெல்லாம் இந்த இவிஎஸ்ல பிளான்ட்ஸ் வந்து வளர்த்தா என்வாயர்ன்மென்ட்க்கு நல்லது. உலகத்துக்காக பண்ணாதீங்க. உங்களுக்காக பண்ணுங்க. ஏன்னா நீங்க உலகத்துக்காக பண்ண போறதில்ல. ஆமா. இப்படியே சொல்லி சொல்லி எவனுமே பண்ண மாட்டேங்கிறான். மித்தவங்க பார்த்துப்பாங்கன்னே பண்ணிட்டுருக்காங்க எல்லாரும். ஆனா உங்களுக்காக யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால இப்போ உங்களுக்காக நீங்களே பண்ணிக்கோங்க. எஸ் எஸ். தட்ஸ் தி ஸ்பிரிட். ஓகே நைஸ். அண்ட் இத வந்து நீங்க ஒரு சும்மா டெக்கரேஷனா மட்டும் இல்லாம, உங்க டெய்லி லைஃபோட ஒரு பார்ட்டாவே மாறிடும். ஐ நோ திஸ். நான் ஒரு சீரிஸ்ல பார்த்தது. தே லைக் லிட்டரலி ஒரு லக்கி பிளான்ட் இருக்கும். சோ தே பிலீவ் இந்த லக்கி பிளான்ட் வந்து நம்ம வச்சிருந்தா அது நமக்கு லக்கின்னு நம்பர்னாலயும், தே ஆல்சோ சிட் அண்ட் டாக் டு த பிளான்ட் லைக் அ ஃப்ரெண்ட். சோ ம். அது ஸ்லோலி இட் ஸ்டார்ட்ஸ் பிகமிங் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். சோ அதுவும் நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு இதெல்லாம் கண்டிப்பா வேணும்டா. அண்ட் சில பேர் நீ லக்கி பிளான்ட்ன்னு சொன்னல. சில ம். பேரு வந்து ஆர் மேபி நம்ம நம்ம ரீஜியன்லலாம் வந்து வாஸ்து பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வாஸ்துப்படி இது வச்சா இது ம். நம்ம வீட்டுக்கு இது கொண்டு வரும், நல்லது பண்ணும், ம். பணம் சேர்க்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வி ஹேவ் சம் வாட் டு ஐ கால் ஒரு இட்? நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையும் இருக்கு. பி இட் ட்ரூ ஆர் நாட் ட்ரூ பட்
சயின்டிஃபிக்கலி தேர் ஆர் சோ மெனி பெனிஃபிட்ஸ் அண்ட் நம்மளுக்கும் எமோஷனலி செம்ம கனெக்ட். ஸோ பிளான்ஸ் வச்சுக்கோங்கங்க. எஸ். மட்டும் இல்ல, நீங்க வந்து பிளான்ஸ் பெருசா மெயின்டெயின் பண்ணலாம்னு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட பாத்துக்கிற மாரி கொஞ்சோண்டு கேர் அண்ட் அஃபெக்ஷன் குடுத்தாலே, அது செம்மையா உங்கள பாத்துக்கும். ஓஹோ! வேலண்டைன்ஸ் ஸ்பெஷல் அதா? அண்ட் யூ டோன்ட் ரியலி ஹேவ் டு ஸ்பெண்ட் சோ மச். அவுட்டோர் பிளான்ட்ஸ்லாம் 20, 30 ரூப்பீஸ்ல இருந்தெல்லாம் நர்சரிக்கு போனா உங்களுக்கு கிடைக்கும். இன்டோர் பிளான்ட்ஸ் 100 ரூப்பீஸ்லலாம் கிடைக்குதுங்க. ஸோ அவ்ளோ நீங்க ஸ்பெண்ட் பண்ணி உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு ரோஸ் தரதுக்கு ஒரு செடியே கொண்டு போய் தரலாம். எஸ். நீங்க ஒரு ரோஸா வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா, ஒரு செடியாவே வாங்கி குடுத்து பாருங்க. உங்களோட பந்தம், சொந்தம் எல்லாம் இன்னும் வளரும். உங்க வீடும் அழகா மாறும். எஸ். நெக்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. இந்த வேலண்டைன்ஸ் டே போச்சு. நெக்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே ஆள புடிச்சு ஒரு பிளான்ட் வாங்கி உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணுங்க. செடிய நட்டு இதுக்காகனே போங்க ஒரு ஆள அதான். புடிங்க. இன்னைக்கு நீங்க செடி நட்டீங்கன்னா, 1 வருஷத்துல கரெக்ட்டா உங்களுக்கு பூ எல்லாம் ரெடி ஆயிடும். நீங்க பொக்கே கொண்டு போய் கொடுக்கலாம். எப்படி நம்ம ஐடியா? அதுவே என்னடா பொக்கே பூச்செடியே நெறைய தர சொல்லு. ஆமா. நீங்க மொத்த கார்டன்லயே அப்படியே ஒரு செட்டப்ல நீங்க ப்ரொபோஸ் பண்ணலாம். இன்னும் நெறைய ஐடியாஸ் இருக்கு. பட் அது எல்லாத்துக்கும் நீங்க செடி வளர்க்கணும். கார்டன வளர்த்து அதே கார்டன் ஃபார்ம் ஹவுஸ்ல நீங்க உங்க டெஸ்டினேஷன் வெட்டிங்க போட்டு ஒரு எப்படி அப்படியே படிப்படியா வாழ்க்கையில உயர்த்தப்பட வேற பிளான் level, வேற level. மச்சான் நீ வாடா, நீ வா. எஸ். வித் தட் வெரி ஹாப்பி நோட் ஐ கெஸ் பிளான்ஸ் பத்தி பேசுனதுல நாங்க 2 பேருமே எக்ஸைட் ஆயிட்டோம். அண்ட் ஐ கெஸ் யூ கைஸ் ஆல்சோ பி எக்ஸைட்டட் லைக் திஸ். So yes, and with that, this is the Arkidas Show by Karan Studio. Stay tuned. Until then, this is Arki and Das signing off. Ta-da, bye-bye. Until next time, keep growing. Bye. நன்றி, வணக்கம். 3, 2, 1, yeah! அதுக்குத்தான் ஃபர்ஸ்ட் நைட்ல எல்லாம் மல்லிகைப்பூ போடுறாங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யோசிச்சதே இல்லடா. நம்பாதீங்க, அவள நம்பாதீங்க. அவளுக்கு பதில் தெரியும். அவங்க எல்லாரும் உங்க ஃபர்ஸ்ட் நைட்ல என்னென்ன பிளான்ஸ் யூஸ் பண்ணீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.